சரி இருக்கட்டும். இப்போ இடையில எல்லாருமே கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே தற்குறின்னு என்னமோ சொல்லுவாங்க. நம்மளும் கொஞ்சம் லேசாக தற்குறியை பார்த்துருவோமா அப்படின்ட்டு பார்க்கேன். அந்த இந்திரன் படத்தில் இந்திரன் புக்கை தண்டி புக்கை இப்படி இப்படி ஆட்டிட்டு படித்து முடிச்சிருதில்ல, அது மாதிரி தற்குறி அப்படின்னோடனே தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி அந்த புக்கை பிரட்டி பார்த்தேன். பார்த்தா எவங்க வாழுதானோ அவன் மட்டும்தான் தற்குறி இல்லை. வாழா வெட்டியாக இருந்துக்குது, அது தற்குறி இல்லை. எல்லாம் ஒட்டு மொத்தம் புக்கை படித்து பார்க்கிற வாழ்ந்தவன் மட்டும்தான் தற்குறியிலேருந்து வெளியே வரான். பாக்கி எல்லோரும் தற்குறியாக இருக்கு. ஏன்? இன்னொரு மனிதனை காயப்படுத்தும் போதே நீ தற்குறி, இன்னொரு மனிதனை தாக்கும்போது. அப்போ வாழ வந்திருக்கங்கிறது நினைக்கவே மாட்டேக்க. இப்போ இருக்கிறது தான் நிஜம். அதுக்கப்புறம் அப்போ இப்போ இருக்கதே மாதிரி என்றைக்கு இருக்கலாமா? அதை நோக்கி பயணம் பண்ணணும். அப்படி ஒரு பயணம் இருக்குது. இப்போ உங்கள் பாடத்திட்டத்தில் அது இல்லை. ஜாதி வசதி, மதம் வசதி ஒரு நாளும் விடவே மாட்டேன், வருவாரா போவாரா, இருக்கா இல்லையா, துன்பமாக இருக்கே துயரமாக இருக்கே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா தெளியதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 படி இருக்குது, ஏறணும்ப்பா. 7 சக்கரை இருக்குது, ஓப்பன் பண்ணணும்ப்பா அப்படின்னா நாங்கள்லாம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். தற்கூரியாக யாரையும் வாழ விட மாட்டோம். யாரையும் பக்கத்து வீட்டுக்காரன் வாழ விட்டுறக்கூடாது. மேல் வீட்டுக்காரன் அண்ணனாவது தம்பியாவது மயிரை பிடுங்கினவனை தள்ளி விட்றா, நான் வாழ நீயா. எனக்கு மதம் பிடிச்சிருந்தாலும் அதுதான், ஜாதி பிடிச்சிருந்தாலும் அதுதான், மொழி பிடிச்சிருந்தாலும் அப்படி தான், நாடு பிடிச்சிருந்தாலும் அதுதான், மாநிலம் பிடிச்சிருந்தாலும் தெரு பிடிச்சிருந்தாலும் மாவட்டம் சொன்னாலும் நாடு சொன்னாலும் உலகம் தெரியாமல் போயிடும். அப்போ தற்குறியாகவே இருந்துட்டு போயிட்டான். தற்குறியாக மறுபடியும் வரணும், மறுபடியும் தற்குறியை கழிக்கிறதுக்கு வரணும். அப்போ தற்குறி இல்லாதவனை பார்த்து தற்குறியாக இருக்கோம், நம்ம தற்குறியிலேருந்து கழிச்சிடணும், கழிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு 5ஆம் கிளாஸ் படித்த ஒரு மாதிரி தான் சொல்லலாம். அப்போ அந்த புக்கு, அன்பு புக்கு உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த புக்கில் ஜாதி மதம் இனம் மொழி நாடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இதை அன்பு புக்கை தொட முடியாது. அவரவருக்கு தனித்தனி புக்கு, எல்லாருக்குமே தனித்தனி, ஆனால் அன்பு புக்கு தான். அதுக்குள்ளே பேரின்பம் இருக்குது. அந்த பேரின்பத்தை தான் தத்துவமாக கோயிலெல்லாம் சொல்லி வச்சு இது கருவறை, கருவறைக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ நீ ஒரு கருவறையிலேருந்து வந்த, எந்த கருவறையிலேருந்து வந்த? அதே மாதிரி கருவறைக்குள்ளே போகணும். அது போகாத வரைக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா தான் அதுக்கு தான் வந்தோம், ஒரு மனிதனை வாழ விடணும். இப்போ இந்த இடத்துக்கு போகலாம், கருவறைக்குள்ளே போகலாம்னா என்ன செய்யலாம்? எந்த வேஷமும் செல்லாம். ஏதாவது வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வேஷம் அப்படி இருக்குது, இந்த வேஷம் இப்படி இருக்குது, நாங்கள் பார்த்துட்டோம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது பார்த்துக்கோம். பார்த்தவங்களுக்கும் என் பேச்சு இல்லை, பார்த்துட்டேன்னா உங்களுக்கு என் பேர், நான் என்னத்தை சொல்ல போகிறேன்? தெரிஞ்சாச்சு இல்லை. வண்டியில் தான் நீங்கள் பயணம் பண்ணதுன்னா தெரிஞ்சிருமே, மோரையை பார்த்தா பிள்ளை எதுக்கு முழிக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா துக்கம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? வேறு என்ன சொல்லி தரணும்? உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலே நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்துக்குள்ளே இருப்பியா. ஏன் தெரியும்னாலே அவள் பேரின்பத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி இருக்கையில டெய்லி என்னோடய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி ஏப்ரல் 26 12 சண்டேவா? இருக்கட்டும், சண்டேனாலும் மண்டேனாலும் உங்களுக்கு தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தெரியுதுண்ணா. அப்போ சண்டேவாகவே இருக்கும், மண்டேவாகவே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மண்டே உடைக்காமல் இருக்கணும்னா அந்த சண்டே மண்டேக்குள்ளே இருக்காமல் டெய்லி சண்டே வாய்க்கிற வேண்டியானே. இப்போ எனக்கு டெய்லி சண்டே தான், சன் டே. உங்களுக்கு இருக்கட்டும் பார்த்து. அதனால் எல்லோரும் டெய்லி சண்டே மண்டேன்னு இந்த மண்டே உடைச்சிருக்கு. அங்கே சண்டே மண்டேலாம் கரெக்டாக பார்த்து போகிற மாதிரி போனியா, அங்கே அங்கே மண்டையும் அங்கே சண்டையும் அங்கே அங்கே எல்லாம் சண்டை மண்டையுமா மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கம் போகாமல் மண்டையை உடச்சிடக்கூடாது, அதுக்கு தான் வந்தான். அதுக்கு பேர் அந்த பக்கம் ஏற்கனவே பேசிட்டு தலைக்கவசம். அப்போ இந்த தலைக்கவசத்தை எவன் எடுக்கானோ அவன் தற்கொலையிலிருந்து வெளியே. தலைக்கவசம் எடுக்காமல் களபுலா இந்த 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 வண்டியை இப்படியே ஓட்டி அடுத்தாக்கில் வர பிள்ளைய வண்டியவும் அதே மாதிரி ஓட வைக்க கொஞ்சம் மாறுங்க. தர்ம யுகத்தை மாற்றிட வேண்டியானே, சத்திய யுகத்தை எடுத்துட வேண்டியானே. எல்லா யுகத்தும் இங்கே தான் கிடக்குது. எடுக்கவனை பொறுத்து இருக்குது. எடுத்தவனுக்கு இது சத்தியகம் தர்ம யுகம்,
நீதி யுகம் எல்லா யுகமும் இப்போ உங்கள் தான் வெளியில் இல்லை. நீங்கள் தேடுற இடத்துல இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே எடுத்துட்டு நீங்கள் சத்தியத்துக்கு வந்துட்டீங்க. தற்கொலையிலேருந்து வெளியே போயாச்சு. அதனால் உங்களை நேசிங்க. உங்களை நேசிச்சேன்னா நீங்கள் என்ன நேசிப்பீங்க? என்ன நேசிச்சேன்னா எல்லாரையும் நேசிப்பீங்க. எல்லா மாடு ஜீவராசி எல்லாமே நேசிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கு. மனிதனால தான் நேசிக்கணும். மனிதனுக்கு தான் அந்த வரத்தை கொடுத்துருக்கு. மனிதனுக்கு தான் கருவறையை கொடுத்துருக்கு. மற்ற ஜீவராசி கருவறைக்கு போக வேண்டாம். அதுக்கு சாமி கும்பிட வேண்டாம், கையும் இல்லை. அதான் கையும் கொடுக்கல, பேச்சையும் கொடுக்கல. பேச்செல்லாம் கொடுத்துட்டு அதை கும்பிட்டுட்டு பிறகு உங்களை தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே முட்டிட்டு போயிடும். பார்த்தீங்களா? நம்ம ட்ரெயின் தான் பக்கத்தில் தானே. நம்ம பிள்ளைய யாராவது இருந்தால் கையை காமிப்பாங்க. நான் காமிச்சது என் ட்ரெயினுக்கு. நீங்கள் வேறு யாருக்கும் காமிச்சீங்கன்னா ஐயோ குழந்தைகள் இருந்தால் காமிப்பேன். உங்களுக்கும் காமிச்சு பார்க்க தெரிய மாட்டேன். டாட்டா வேறு எதுவும் ஐயோ நம்ம பார்த்து பேச வேண்டியது. ட்ரெயினுக்கு டாட்டா காமிச்சேன். என் ட்ரெயின் தான் கடன்னு ஓடுதா, உங்கள் வண்டியும் அதேமாதிரி கடன்னு ஓடுது. உங்களுக்கு டாட்டா காமிக்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. குழந்தைகளுக்கு புரிஞ்சுது. இந்த ஆள் என்னமோ டாட்டா காமிச்சா. ஆனால் எங்கே பார்த்தா குழந்தை தான் என்கிட்ட வந்து டாட்டாங்க. மனுஷன் டாட்டா சொல்லும் ஒரு என்ன டாட்டா சொல்லும், நீ என்ன தற்கொலையாம்மா? ஐயோ ஆமாப்பான்னு விலகி போயிடணும். தெரியுதா உங்களுக்கு? பேரின்பத்தை வண்டி வந்தாலும் ட்ரெயின் வந்தாலும் எது வந்தாலும் சரி அடித்து உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நன்றி என்று கூட அன்பே சிவம்.